ஒரு ஹஸ்பண்ட் வந்து லைக் டொமஸ்டிக் வயலன்ஸ் அவங்க ஒய்ஃப் மேலே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வரது? இப்போ வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு பெண் வந்து மொபைல் ஆக்சஸ் பண்ணுறாங்க, இல்லை இன்ஸ்டாவில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட பாஸ்வேர்ட் கொடுங்க, என்ன ஆக்சஸ் அவங்க எது பண்ணாலுமே அதை எனக்கு ஷேர் பண்ணணும், நீ யார்கிட்ட பேசுகிற, நீ என்ன பார்க்குற, இதை டோட்டலாக ஒரு மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுமே வில் கம்ஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ். நீங்கள் வந்து ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா இந்த தப்பு ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் தப்புன்னு சொல்கிறோம், இதை வந்து நீ எதுக்காக இதை நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க டைம் இல்லை. தப்பு பண்ணாத, திரும்பி பண்ணால் அடி இல்லை திட்டு, இதுதான் நம்மளோட காலங்காலமாக யூஸ்வலாக நம்மளோட லைஃப்பில் கடந்து வரும். ஸோ இந்த சூழலில் தான் அந்த மென்னும் வளர்க்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தப்புனா நம்ம உடனே அடிக்கலாம், திட்டலாம், கோவமாக பேசலாம், அது வந்து நம்மளோட உரிமைன்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஆசைப்படும் போது இந்த லைஃப் நான் சூப்பராக வாழணும், நான் அழகாக வாழணும், என் ஹஸ்பண்டோட இப்படி இருக்கணும், எல்லோரும் ஒரு பெரிய கனவோடு வராங்க. ஆனால் அந்த கனவு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபியூ மந்த்ஸை அதெல்லாம் அப்படியே உடஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த 20 வருஷம் ஒன்றா வாழ்கிறவங்க ஃபேமிலிஸ், நீங்கள் வேணால் இன்றைக்கி உலகத்தில் யாரை வேணாலும் கேளுங்க, ஹஸ்பண்டை அடி வாங்காத ஒய்ஃபு உலகத்தில் ஹார்ட்லி 1 or 2 இருக்கலாம். மீதி எல்லா ஒய்ஃப்ஸுமே ஹஸ்பண்டை அடி வாங்கி வாழ்கிறாங்க, இல்லை ஒரு லெவலுக்கு மீறி முடியலன்னா தான் வெளில வராங்க. நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் தான் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் தான் வீடு கொடுத்துருக்கேன், நான் தான் லக்ஸுரி லைஃப் கொடுத்துருக்கேன், எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதனால் அவளை அடிக்கவும் உரிமை இருக்குது, திட்டம் உரிமை இருக்குது, அவளை என் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தை வாழ்க்கையும் கெடுத்து, அப்புறம் அந்த குழந்தை திருப்பி அதுவும் அதே தான் ரிப்பீட், அதே தான், அதுவும் வளர்ந்து அதே தான் செய்ய போகுது, ஒன்றும் மாறப்போகுது. இப்போ சொசைட்டியில் வந்து அப்போ அந்த ஃபேமிலி பாண்டிங்க்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு கப்பிள் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா they should have proper education. சொந்த அம்மா அப்பாவையே உன்னால் 100% உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. அப்போ வெளியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு எப்படி 100% பர்ஃபெக்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி 100%ஆக அவளை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சு அப்படியே இந்த லைஃப்பை யாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் யாரும் இருக்க மாட்டாங்கங்க. அம்மா அப்பாவை அடித்து கொடுமை பண்ணுற பசங்கள்லாம் நிறையா இருக்காங்க. அடித்து அவங்கள போட்டு ரூமில் லாக் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிறது. என்னங்க நீங்களாம் மனுஷங்களாம் மிருகமா? எப்படி ஒரு அம்மா அப்பா உங்களால் அடிக்க முடியுது? எப்படி உங்களுக்கு வந்துட்டு அவங்கள இவ்வளோ தூரம் காயப்படுத்தி நீங்கள் என்ன அதில் எண்ட் ஆஃப் தி டே என்ன நீங்கள் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆக போகிறீங்க? என்ன நீங்கள் சாதிச்சிட போகிறீங்க? ஒன்றுமே இல்லை. அவங்க அழுகிற ஒரு அழுகையும் உங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது. அதை முதல்ல எல்லா பசங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் படிக்க வச்சு நம்மளை ஆளாக்கி நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் நினைக்கிற அம்மா அப்பாங்களை நீங்கள் தயவு செஞ்சு அழ வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் சட்டம் மற்றும் உளவியல் ஆலோசகரான திருமதி ரோஜா எட்வின். அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மேம். வணக்கம். நான் ஸ்ட்ரெயிட்டாக கொஷனுக்கு வந்துடுறேன். வாட் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ்? இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்தில் ஏற்படுற உடல் ரீதியான தொந்தரவு மட்டும் கிடையாது. இது வந்து அதை சார்ந்து லைக் வந்து ஒருத்தரை வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது, பயம்புறுத்தி வைக்கிறது, அவங்கள எப்பயுமே வந்துட்டு இழிவுபடுத்தி பேசுகிறது, ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் தவிர்த்து, ஃபிசிக்கல் அப்யூஸ் தவிர்த்து, அது வேர்பலாவாக இருக்கலாம். வேர்பலாக ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுறதும் குடும்ப வன்முறையில் தான் வரும். இதை தவிர வந்து எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது, ஒருத்தவங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுகிறது, எப்பயுமே வந்து அவங்கள வந்து ஒரு குறைச்சலாகவே அவங்கள ட்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் அப்யூஸும் டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் வரும். அடுத்து வந்து எக்கனாமிக் அப்யூஸ். இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இல்லை அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே தான் வரும்.
அடுத்து செக்ஷுவல் அப்யூஸும் கம்ஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ். இதை தவிர டிஜிட்டல் அப்யூஸ் இப்போ நிறையா இருக்குது. டிஜிட்டல் அப்யூஸ்னால் இப்போ வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு பெண் வந்து மொபைல் ஆக்சஸ் பண்ணுறாங்க, இல்லை இன்ஸ்டாவில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட பாஸ்வேர்ட் கொடுங்க, என்ன ஆக்சஸ் அவங்க எது பண்ணாலுமே அதை எனக்கு ஷேர் பண்ணணும், நீ யார்கிட்ட பேசுகிற, நீ என்ன பார்க்குற, இதை டோட்டலாக ஒரு மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுமே வில் கம்ஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் மக்களுக்கு எல்லாருக்குமே புரியுறது ஃபிசிக்கல் வயலன்ஸ் மட்டும்தான். ஃபிசிக்கலாக என்ன அப்யூஸ் பண்ணிட்டா தான் அது டொமஸ்டிக் வயலன்ஸு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. கிடையாது. ஸோ இட் கேன் பி எய்தர் வெர்பல், எமோஷ்னல், எக்கனாமிக், ஃபிசிக்கல், செக்ஷுவல் அண்ட் டிஜிட்டல். ஸோ இந்த எல்லா அப்யூஸையுமே நம்ம ஒன்று ஒன்றா அட்ரெஸ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம வந்து டோட்டலாக எராடிகேட் பண்ணணும், எப்படி இதை வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பெண், இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, அது பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், வயதானவங்க, முதியோர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குமே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இவங்களும் அதற்குள்ளே வராங்க. இப்போ இந்த 3 பேருக்குமே இந்த நான் சொன்ன அப்யூஸ் எது நடந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் உனக்கு வருது அப்படின்னா, லைக் டொமஸ்டிக் வயலன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அண்ட் அதை வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் விமென்ஸ், சில்ட்ரன் அண்ட் வயசானவங்கன்னு சொன்னீங்க. இப்போது வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து லைக் டொமஸ்டிக் வயலன்ஸ் அவங்க ஒய்ஃப் மேலே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வருது? இப்போ வந்து ஒரு மென் வந்து முதல்ல ஏன் இந்த வயலன்ஸ்குள்ளே அவங்க வந்து அது தப்பில்லை, அது கரெக்டு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு இருக்குது. பேசிக்காக மென்னோட மென்டாலிட்டி வந்து ஒரு பவர் அண்ட் கண்ட்ரோல் மைண்ட் செட் எப்போவுமே ஒரு மென்னுக்கு இருக்கும். இப்போ வந்து சின்ன வயசுலலாம் வந்து நம்ம பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, ஒரு பயத்தில் வைப்பாங்க. அந்த குழந்தை வந்து பயத்தில் கேட்கும். அடித்தா இந்த குழந்தை வந்து நம்ம சொல்கிறத கேட்டுடும், அதை மிரட்டுனா கேட்கும், இல்லைன்னா அந்த குழந்தை அது இஷ்டத்துக்கு பண்ணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் வந்து அந்த குழந்தையிலேருந்தே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மென் வந்து எந்த சூழலில் வளர்க்கப்படுறாங்க, இப்போ வந்து ஸ்கூலில் அது ஆரம்பம், அதே தான் வீட்லேயுமே நடக்கும். நீங்கள் வந்து ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா இந்த தப்பு ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் தப்புன்னு சொல்கிறோம், இதை வந்து நீ எதுக்காக இதை நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க டைம் இல்லை. தப்பு பண்ணாத, திரும்பி பண்ணால் அடி இல்லை திட்டு, இதுதான் நம்மளோட காலங்காலமாக யூஸ்வலாக நம்மளோட லைஃப்பில் கடந்து வரும். ஸோ இந்த சூழலில் தான் அந்த மென்னும் வளர்க்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தப்புனா நம்ம உடனே அடிக்கலாம், திட்டலாம், கோமா பேசலாம், அது வந்து நம்மளோட உரிமைன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த உரிமைன்ற மைண்ட் செட் வந்து அது சின்ன வயசுலேருந்தே, ப்ளஸ் அவங்க அப்பா அவங்க அம்மாவை ட்ரீட் பண்ணுற விதங்கள், இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் தவறு இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு மென் வந்து வளர்க்கப்படுறாங்க. முதல்ல அந்த எஜுகேஷன் ஃபஸ்ட்டு அந்த மென்னுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அது வந்து ஸ்கூலில் வந்து அடிக்கிறதே தப்பு. ஒருத்தரை வந்து ஒரு மென்னோ வெமனோ இன்னொருத்தரை அடிக்கிறது தப்பு, இன்னொருத்தரை நீ வந்து வேர்பலாக அப்யூஸ் பண்ணுறது தப்பு, இன்னொருத்தர் பொருளை நீ திருடுறது தப்பு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அடிக்கிறதும் தப்பு, தரக்குறைவாக பேசுறதும் தப்பு, ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறதும் தப்புன்றது சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்க்கணும். ஓகே, அது நம்மளுக்கு இன்னும் அதுக்கான ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் அவேர்னஸ் பத்தாது. இன்னும் அதுக்கான எஜுகேஷன் ஸ்கூல் லெவல்லே, மாரல் சயின்ஸ் எல்லா ஸ்கூல்லையுமே இருக்குது. நம்ம நிறைய மாரல் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிறது அந்த மாரல் சயின்ஸ் மூலமாக தான் நம்ம கற்றுக்குறோம். அதிலே இன்னும் டெப்த்தாக இன்னொருத்தரை அடிக்கக்கூடாது, இன்னொருத்தரை அப்யூஸ் பண்ணக்கூடாது, வேர்பலாக பண்ணக்கூடாது அப்படின்ற எஜுகேஷன் அங்கேயே ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து ஒரு பையனை இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு முதல்ல கொண்டு போகணும். எதுக்காக ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் மஸ்ட்? இப்போ கேரளா கவர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா ஒரு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் போய் 2 பேருமே, போத் மென் அண்ட் விமன், அந்த வந்து இத்தனை செஷன் அதை அட்டன் பண்ணிவிட்டு உன்னோட டியூட்டிஸ் என்ன, உன்னோட ரைட்ஸ் என்ன, நீ வந்து கல்யாணம் எதுக்கு பண்ணுற, இப்போ ஒரு அம்மா அப்பாவால் ஒரு பையனுக்கு எல்லாமே கொடுக்க முடியும் எக்ஸப்ட் செக்ஷுவல் மட்டும்தான் ஒரு ஒய்ஃபால் வந்து அது கொடுக்குறாங்க. ஸோ மீதி எல்லாமே ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எனி சப்போர்ட் பேரண்ட்ஸ் கேன் கிவ். ஸோ எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஒய்ஃபோட ரோல் என்ன, நீ வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து செக்ஷுவல்
சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீ கொடுக்குறீங்க. ஸோ எதுக்காக? இதுதான் நம்மளோட இயற்கை. ஸோ கல்யாணம் பண்ணும்போதும் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன என்ன சூழ்நிலை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், உடம்பு சரியில்லைனாலும் நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன், நான் வந்து என்னோட அன்பை உங்ககிட்ட காமிப்பேன் தான் நம்ம எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம். அந்த ஒரு வேர்டு அன்னைக்கு சொல்கிறோமே தவிர அதுக்கப்புறம் அது டெய்லியுமே அதை மைண்டில் நம்ம கொண்டு வரோமான்னு கேட்டால் யாருமே அதை வந்து மைண்டில் கொண்டு வரதில்லை. பிகாஸ் நம்மளோட வேர்ல்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, மற்ற விஷயங்கள் நம்மளை வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. பட் இதுக்கான எஜுகேஷன் ஸ்கூலிங்கில் அடிக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும். அப்யூஸ் வேர்பலாகவும் அசிங்கமாக பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு. கெட்ட வார்த்தை பேசினாதான் நம்ம வந்து அதில் ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தப்புன்ற எஜுகேஷன் கொடுக்கணும். அண்ட் அடுத்து ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கில் உங்களோட ஹஸ்பண்டோட ரோல் என்ன, ஒய்ஃபோட ரோல் என்ன, ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், அவரோட கடமைகள் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. ஏன்னா இந்த பையன் ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டிருப்பான், இந்த பொண்ணு இன்னொரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டிருப்பா. அப்போ 2 பேரும் ஒரு ஃபேமிலியாக இணைஞ்சு ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்னா 2 பேருக்கோட ஃப்ளாஸும் 2 பேருக்கும் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வந்து சிட்டியில் வளர்ந்துருக்கான், பொண்ணு வந்து கிராமத்தில் வளர்ந்துருக்கா. ஸோ பொண்ணு வந்து சிட்டிக்கு வரும்போது அவளுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். இது ஆனால் பொண்ணு ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாள். ஆனால் இதே ஒரு பொண்ணு பயங்கரமாக படித்தவளாக இருக்கட்டும், பையன் வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால இந்த பொண்ணை அடாப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு வந்து சுடிதார் போடலாம், துப்பட்டா போடணும்னு அவசியம் இல்லைன்னு அவளோட மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் அவனோட மைண்ட் செட்டில் துப்பட்டா மஸ்ட்டுன்னு இருக்கும். அப்போது ஒரு நாள் அவன் அன்பாக சொல்லுவான், அடுத்த நாள் அவள் கேட்க மாட்டான், ஏன்னா அவள் ஒரு பழக்கத்தில் இருப்பாள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு கோவம் வரும். இது வந்து நான் சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அங்கே 2 பேருக்கும் வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த புரிதல் வந்து ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கில் உனக்கு இது செட் ஆகுமா, இந்த பொண்ணோட உன்னால் வாழ முடியுமா, இவன் இந்த சூழ்நிலையில் ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துருக்கலாம், அப்பாவோட அன்பு என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்பா வந்து ஒரு அப்யூசிவான பேரண்ட்டாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் கொடுமையெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு வளர்ந்துருக்கலாம், மென்ன பார்த்தாலே ஒரு அவல்ஷன், ஒரு ஃபியரோட அந்த பொண்ணு இருக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற பொண்ணை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த நாலேஜ், இந்த எஜுகேஷன் ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கில் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணால் த பர்சன்டேஜ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம கன்ஃபார்மாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இந்த ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ கவுன்சிலிங், இப்போ வந்து பாதி மேரேஜஸ் இப்போ நடக்கிறது வந்துட்டு இந்த ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் இருக்காது. வெறும் அவங்க வந்து இந்த பொண்ணு ஓகே நல்லா இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா, இல்லை பார்க்க நல்லா இருக்கா, இல்லை அவங்க ஃபேமிலி நல்ல பேக்ரவுண்டாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட ரோல் என்ன, அந்த பொண்ணுக்கு சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், இது எல்லாமே செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து ஹஸ்பண்டோட ரோல் கொடுக்கணும். ஒய்ஃபோட ரோல் என்ன, அந்த ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலியை வந்து நல்ல ஒரு பாண்டிங்குள்ளே வச்சுக்கணும். இப்போது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை அன்பு. ஆனால் அந்த அன்பு வந்து இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது எல்லாருமே அன்பாக தான் கல்யாணம் பண்ணுறாங்க, இவ தான் வேணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணுறாங்க, இவங்களோட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வித்தின் 3 மந்த்ஸ்லாம் ஜாஸ்திங்க, ஒரு வாரம் 10 நாள் கூட இருக்காது, அதுக்குள்ளேயே 2 பேரோட ஃப்ளாஸை நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்கள் பழகுறீங்க, ஒரு 6 மாதம் பழகுற வரைக்கும் அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். 6 மாதம் போக போக அந்த ஃப்ரெண்டோட தப்பெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் நம்ம கண்ணில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கனால நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஓகேவா, அது அவள் விருப்பம், அவள் பண்ணுறா, நம்மளுக்கு வேணால் தப்பாக தெரியலாம், ஆனால் நம்ம போய் அவளை மாற்ற முடியாது, நம்ம மாற்றணும்னு யோசிக்கவும் மாட்டோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இது நடக்கும். ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு மேரேஜ் லைஃப்பில் நம்மோது ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டோட அந்த பவர் அண்ட் கண்ட்ரோல் நான் ஆரம்பத்தில் சொன்னல, அவங்க வந்து அதை கையில் எடுத்து அந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாமே இன்னுக்குமே உங்களோட ஒய்ஃபு அவள் உங்களோடவ தான், அவளையே உங்ககிட்ட கொடுத்துட்டா, இதுக்கு மேலே அவகிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஷி இஸ் டோட்டலி கிவன். அவளை டோட்டலாக உங்களுக்காக தான் கொடுத்துருக்கா. அப்போ அவளுக்கு பிடிக்காமல் உங்களை கொடுக்கல, அவளை கொடுக்கல. இப்போ அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இருக்கட்டும், நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், 2 பேருக்குமே டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை இந்த பொண்ணு வீட்டில் நடக்கிறது, இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா சைடில் நடக்கிற விஷயங்கள் இவர்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். டிரான்ஸ்பரன்சி எல்லாமே எடுத்தோன்னே பில்ட் பண்ண முடியாது, இட் வில் டேக் இயர்ஸ் டுகெதர். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்றத சொல்லிகிட்டே இருங்க. அதுக்காக
உங்களோட பவர் அண்ட் Power and கண்ட்ரோலை control எடுத்து எடுக்காம. அந்த பொண்ணை அடிக்கிறது, கொடுமை பண்ணுறது, இதை எல்லாத்தையுமே தவறு அப்படின்றது அந்த மென் ஹேஸ் டு கெட் எஜுகேட்டட். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு மென்னை அடிக்கிறது வந்து ரொம்ப ரேர். எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் பொண்ணு தான் வாலண்டரியாக போய் சண்டை போடுறதுலாம் ரொம்ப ரேர். ஆனால் மேக்ஸிமம் டொமஸ்டிக் வயலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மென்னு Men தான். தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி அந்த பொண்ணை எல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டா, நம்மளுக்கு எல்லா உரிமையும் நம்மளுக்கு வந்துருச்சு, அந்த உரிமையில் வந்து நம்ம அடிக்கலாம், திட்டலாம், அவளை வந்து கேவலமாக பேசலாம், என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டா, நம்மளை விட்டு போக மாட்டான்ற எண்ணங்கள் இருக்கனால தான் இந்த மென் வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஒரு விமனை டாமினேட் பண்ணுறாங்க. எப்பயுமே அந்த பொண்ணை வந்து ஒரு பயத்திலே வச்சுருக்காங்க. ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம இதை பண்ணால் அவர் திட்டுவாரா, இதை பண்ணால் அவர் கோச்சுப்பாரா, இது பேர் மேரேஜ் லைஃபே இல்லை. இது பர்பஸே நம்ம இதுக்காக கல்யாணமே பண்ணிக்கல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம அன்பை ஷேர் பண்ணிக்கணும், நம்ம 2 பேரும் விட்டு கொடுக்கணும், நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும், நம்ம அடுத்து ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், அந்த குழந்தைய நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கணும். இந்த எஜுகேஷன் கன்ஃபார்மாக தேவை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரிஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஆசைப்படும் போது இந்த லைஃப் நான் சூப்பராக வாழணும், நான் அழகாக வாழணும், என் ஹஸ்பண்டோட இப்படி இருக்கணும், எல்லாரும் ஒரு பெரிய கனவோடு வராங்க. ஆனால் அந்த கனவு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபியூ மந்த்ஸை அதெல்லாம் அப்படியே உடஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒன்றுமே இருக்காது. எல்லாம் 2 பேருமே ஒத்துட்டு தான் கல்யாணமே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன விட்டு கொடுக்கறது இல்லாமல் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணா. ஏன்னா இந்த எஜுகேஷன் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நீ வந்து அவளை உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, உன் சொல்கிற பேச்சு அவள் கேட்கணும், அப்போ தான் உன் கீழே அடங்கி இருப்பா. அந்த அடங்கி போகிற காலம்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க. அப்போ இப்பயும் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களா? கன்ஃபார்மாக சொல்லுவாங்க. பிகாஸ் இதுதான் அவங்களோட லைஃப்பில் அவங்க கடந்து வந்தது. அப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா அந்த லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் அந்த கண்ட்ரோல்லாம் செல்லாது. ஒரு ஃபேமிலி லைஃப்பை அழகாக வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அன்பால் நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம், எதை வேணாலும் சொல்லி புரிய வைக்கலாம். டைம் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே நாள் இம்மீடியட்டாக எல்லாமே மாறும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே முதல்ல உங்களாலே உங்களை மாற்றிக்க முடியாது. நீங்கள் எப்படி வந்து உங்களை நம்பி வந்து உடனே மாறிடுவா அப்படின்னு நீங்கள் யோசிக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் அன்பை ஷேர் பண்ணி, எனக்கு இது பிடிக்கல, இது பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை, நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லதில்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டும் அந்த ஒய்ஃப் கிட்ட பொறுமையாக டைம் எடுத்து பேசினாங்கனாலே இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கவே நடக்காது. இப்போது நான் பார்த்த சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி 25 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட ரெகுலராக நம்ம வந்து அவருக்கு எப்போ கோவப்படுவார்னு தெரியாது, எப்போ அடிப்பார்னு தெரியாது, எப்போ கேவலமாக பேசுவார்னு தெரியாது, எப்போவுமே ஒரு பயத்திலே இருக்கணும். ஆனால் அவரோட தான் இருக்கணும். சரியா? ஆனால் அவரோட தான் இருக்கணும். ஏன் இருக்கணும்? ஏன்னா குழந்தைங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. நம்ம சொசைட்டிக்கு வந்துட்டு நம்ம வெளில போயிட்டோம்னா அது வந்து தப்பாக நம்மளை பார்ப்பாங்க, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும்னே தெரியாது. இதெல்லாம் உண்மை தான். இப்போது ஒரு லைஃப்லேருந்து பிரிஞ்சு வந்து இன்னொரு லைஃப் வாழலாம், எனக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கல, அது வந்து உன்னோட ரைட்ஸ், நீ வெளில வரலாம். பட் ஆனால் உன்னோட லைஃப்பில் நீ எல்லாத்தையுமே இழந்துருவ. உன்னோட குழந்தை லைஃப்பை நீ ஒழுங்காக கொண்டு வர முடியாது. ஏதோ ஒரு பேரண்ட் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குற மாதிரி ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வளர்க்குற பேரண்ட்டு இன்னொரு பேரண்ட்டை பற்றி தப்பாக சொல்லி வளர்ப்பீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன எஜுகேட் பண்ணுறீங்க? நீங்கள் டோட்டலாகவே ஒரு நல்ல ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் ஒரு சந்தோஷமாக வளர வேண்டிய குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நாலேஜ் இல்லை, எஜுகேஷன் இல்லை, எப்படி அந்த லைஃப்பை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதனால பசங்க லைஃப் பாதிக்குது. குழந்தைங்க வந்து எந்த பக்கம் போக, பாதி குழந்தைங்க வந்து படிக்காமல் போகிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோனில் உட்காந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க, என்னவோ பண்ணிக்கோங்க, நாங்கள் ஃபோனில் இருக்கோம். ஒரு சில குழந்தைங்க அப்படி டைவர்ட் ஆகிடுறாங்க. வீட்டில் அன்பு இல்லாமல் வெளியில் அன்பை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரைட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, டியூட்டிஸ் என்ன, இது எதையுமே செக்ரிகேட்டே பார்க்குறது இல்லை. நான் சொன்னால் கேட்கணும், நான் சொன்னால் இதை நீ கீழ்ப்படியணும். இப்போ இந்த 20 வருஷம் ஒன்றா வாழ்கிறவங்க ஃபேமிலிஸ், நீங்கள் வேணால் இன்றைக்கி உலகத்தில் யாரை வேணாலும் கேளுங்க, ஹஸ்பண்டை அடி வாங்காத ஒய்ஃபு உலகத்தில் ஹார்ட்லி 1 or 2 இருக்கலாம். மீதி எல்லா ஒய்ஃப்ஸுமே ஹஸ்பண்டை அடி வாங்கி வாழ்கிறாங்க. இல்லை ஒரு லெவலுக்கு மீறி முடியலன்னா தான் வெளில வராங்க. ஆனால் வெளியில் வந்தும் நிம்மதியாக இருக்க முடியுமானும் இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பாண்டிங்கை, அந்த ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காமல்
2 பேரும் உட்காந்து பேசி பிரச்சனை வருதா, பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா 2 பேருக்கும் வெவ்வேறு தாட்ஸ் இருக்குது. கவுன்சிலிங் போங்க, போய் என்ன ப்ராப்ளம் அட்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் அவங்க ஒய்ஃப்க்கு அப்யூஸ் பண்ணுறதாகியோ அவங்கள கொடுமைப்படுத்துறதுனாலையோ எண்ட் ஆஃப் த டே நீங்களும் ஹாப்பியாக இருக்க போகிறதில்ல, அவங்களும் ஹாப்பியாக இருக்க போகிறதில்ல. இந்த புரிதல் முதல்ல 2 பேருக்கும் வரணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வரணும். நம்ம வந்து அவளை என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா யார் கேட்க போகிறா, மிஞ்சி போனால் அவங்க அம்மா அப்பா 2 நாளும் தீட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கிடையாது. சட்டங்கள் வந்து நிறைய கடுமையாக இருக்குது. பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. பட் ஆனால் சட்டங்கள் இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? சட்டங்கள் இருக்குன்னு தெரியும், கோவத்தில் அந்த இமீடியட் அந்த 1 நிமிஷம் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அந்த 2 நிமிஷம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சதுன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ், ஒரு அழகான ஒரு ஃபேமிலியை, ஒரு அழகான ஒரு கூட நம்ம கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை வந்து ஐயோ இது பண்ணியிருக்கலாமே அது பண்ணியிருக்கலாமே யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. பட் ஒரு ஃபேமிலி கல்யாணம்னு போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அப்புறம் குழந்தைய பெற்றுக்கோங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு குழந்தைங்களே பெற்றுக்காதீங்க. பிகாஸ் நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 2 பேரும் செப்பரேட் ஆகி அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. அப்போ அந்த குழந்தை யார் கூட இருக்கும்? ஏதோ அப்பா கூட இருக்கும், இல்லை அம்மா கூட இருக்கும். அப்போ அம்மா கூட இருக்கிற குழந்தை என்ன பண்ணுவாங்க? அப்பா வந்து தவறான ஆள், இல்லை அவரை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? அவர் மேலே பொய்யா வழக்குகளை தொடுறது, மாறி மாறி 2 பேரையும் அசிங்கப்படுத்திக்கிறது, இதெல்லாம் அந்த குழந்தை பார்த்து என்ன நினைக்குது? ஒரு வேளை அம்மா பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும், ஒரு வேளை அப்பா பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லையா, அப்பா அம்மா ஏதர் ஒன் ஃபினான்ஷியலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பக்கம் அந்த குழந்தை போயிடும். அப்போது அந்த ஒரு பேரண்ட் இன்னொரு குழந்தை வேணும்னு தவிக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே எமோஷ்னல் ட்ராமா. அது வந்து ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ட்ராமா இல்லை, ஹஸ்பண்ட்க்கும் ட்ராமா, ஒய்ஃப்க்கும், பிள்ளைங்களுக்கும், அந்த குடும்பத்தையே வந்து டோட்டலாக இதனால் நம்மளோட சொசைட்டி வெவ்வேறு பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இது பேசிக்கான ஒரே ஒரு ரீசன், அந்த பொண்ணுக்கு தேவை அன்பு, அந்த மென்னுக்கும் தேவையும் அன்பு அண்ட் ரெஸ்பெக்ட். மென்னுக்கு வந்து கூட என்ன ஒரு 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 ஒய்ஃப்க்கு வந்து அன்பாக இருந்தால் போதும், ஆனால் இதே ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து அன்பும் தேவை, ரெஸ்பெக்டும் தேவை. இதுவும் ஃபீமேல்ஸும் லைக் ஒய்ஃப்ஸும் இதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வைலன்ஸை நம்ம எவ்வளோ முடியுமோ அதை ஸ்டாப் பண்ண முடியும். மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து சைல்டுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு. இப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து பேரண்ட்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது அந்த குழந்தை பார்த்து வளர்ந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு சொசைட்டிக்கு போகும்போது அந்த குழந்தை பயத்தோடு போகுமா இல்லை ஒரு கோவத்தோடு போகுமா? இதில் வந்து சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னா ஃபியர் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ட்ராமா இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வீட்டுக்கு போனால் அடிச்சுக்க போகிறாங்களா, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ற பயத்தோடே போகும். வீட்டுக்கு போகணுன்னே தோணாது. ஃப்ரெண்ட்ஸோடங்களா அதுங்களை மிங்கிளாக ஆரம்பிக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல, தவறான ஃப்ரெண்ட்ஸோட நட்பு வச்சா அந்த குழந்தை வாழ்க்கையும் பாதிக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து அந்த உங்களோட சண்டை அதோட முடிய போகிறதில்ல. பட் நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சுப்பாங்க, அடுத்த நாள் ஒன்றா இருப்பாங்க. குழந்தைங்க அதுவுமே பார்க்கும். ஓகேங்களா, இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க, நாளைக்கு ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ இது நார்மல்னு நினைக்கிறாங்க, ஆனால் இது எதுவுமே நார்மல் கிடையாது. ஓகேவா? அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி வைலன்ஸ் நடக்கும்போது நம்மளுக்கு சொல்யூஷனே இல்லையா, நம்ம வந்து இவர் இப்படி அடிச்சுட்டே இருக்காரு, இப்படி என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு, வார்த்தையால் என்னை புண்படுத்துகிறாரு, என்னை எப்போவுமே ஒரு பயத்திலே வச்சுருக்கிறாரு, என்னால் எதுவுமே யோசிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து இவரை விட்டு நான் பிரிஞ்சு தான் ஆகணுமா, என்னால் இந்த ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பிரிஞ்சுலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போங்க. முதல்ல நீங்கள் உங்கள் தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி பாருங்கள், கவுன்சிலிங்க்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. அவரும் வரல அப்படின்னா ஃபேமிலியை வச்சு பேசுங்க. எதுவுமே இல்லை, இவர் எது சொன்னியும் கேட்கலன்னா கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னை வந்து அவர் அடிக்கிறாரு, என்னென்ன துன்புறுத்துறாரு, இதெல்லாம் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். இதுக்காக இதெல்லாம் ஃபைல் பண்ணிட்டா நீங்கள் அவர் விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் மீடியேஷன் அனுப்புவாங்க, உங்களை 2 பேரையும் உட்கார வச்சு பேசுவாங்க. இதெல்லாம் இவ்வளோ மெஷர்ஸும் எதுக்காக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, இந்த ப்ராப்ளமை தடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ சட்டங்கள் இருக்குது. ஆனால் இன்னுமே பல பெண்கள் இந்த வயலன்ஸில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போது இந்த வீடியோ கேட்குற வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே கோவத்தினாலேயோ
இல்லை உங்களோட கண்ட்ரோல்னாலேயோ யாரையும் மாற்ற முடியாது. அன்பாக மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் மாற்ற முடியும். அந்த அன்பாக எடுத்து கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுங்க. எடுத்து அதை பயன்படுத்துங்க. அந்த அன்பை எடுத்து பயன்படுத்துங்க. அன்பால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு தான் அப்போ தெரியும் உங்கள் லைஃப்பை வந்து இன்னும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களால் கொண்டு போக முடியும் அப்படின்றது உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எல்லாருக்கும் 40-50 வயசாகிடுது. அதுக்குள்ளே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. திரும்பி பார்த்தா ஐயோ இதெல்லாம் ஏன் நடந்தது, நான் அந்த நேரம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, நான் அந்த நேரம் பொறுமையாக இருந்தால் என் லைஃப் இப்படி ஆயிருக்காது, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது அப்படின்னு இனிக்கும் பல பெண்கள் யோசிக்காமலாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆரம்பத்திலே இதெல்லாமே வந்து சொல்யூஷன் என்ன, இந்த ப்ராப்ளம்க்கு இருக்குது சொல்யூஷன் என்ன அப்படின்றத அட்ரெஸ் பண்ணி அதை அங்கங்கே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுங்க. மேம் இப்போ சொன்ன மாதிரி வயலன்ஸை வந்து ஒரு விமன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வெளியில் சொல்லும்போது சொசைட்டியில் சொல்லும்போது என்னென்னா இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன குடும்ப சண்டை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து வயலன்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஹஸ்பண்டை விட்டு பிரிய முடியாத அந்த சுச்சுவேஷனை வந்து அவங்க குடும்ப சண்டை தான், அது நெக்ஸ்ட் டே வந்து சார்ட் அவுட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான் வந்துகிட்டே இருக்குது தவிர அது சார்ட் அவுட் ஆக மாட்டேங்குது. அது ஏன்? இது வந்து காலங்காலமாக இதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஒரு ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம்னாலே இதெல்லாம் நடக்கும், இன்றைக்கி நடக்கும், நாளைக்கு சேர்ந்துருவாங்க அப்படின்றது அந்த காலத்தில் அவங்க கடந்து வந்த பாதையிலேருந்து அவங்க அதை அப்படி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 2 பேருமே எஜுகேட்டடாக இருக்காங்க. 2 பேருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்கள் கண்ட்ரோலில் பயத்தில் வச்சுக்கிட்டா இது இன்னைக்கு இந்த பிரச்சனை ஆகிடுச்சு, சால்வ் பண்ணிவிட்டால் நாளைக்கு சரியாயிடும் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அது என்ன ப்ராப்ளம், எதனால இவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காந்து இதை அட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து இல்லை இவங்க இன்னைக்கு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு தகராறு நாளைக்கு சரியாயிடும் கிடையாது. அந்த தகராறு நடக்கக்கூடாது. அடித்து ஒருத்தரை வந்து இல்லை வார்த்தையாலேயோ புண்படுத்தியோ ஒருத்தரை வந்து எமோஷ்னலாக டேமேஜ் பண்ணியோ நீங்கள் அந்த லைஃப்பை யாராலையும் அங்கே நிம்மதியாக வாழ முடியாது. அது ஹஸ்பண்டாகவும் நிம்மதியாக வாழ முடியாது, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ குழந்தைங்களோ யாருமே அங்கே நிம்மதியாக வாழ முடியாது. ஸோ அதனால் அது என்ன ப்ராப்ளம், எதனால இவங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் சொன்னல, இப்போது கப்பிள்ஸ் வந்து ஒரு 20 வருஷமாக ஒன்றா வாழ்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை போட்டு அடிப்பார், செம்மடி அடிப்பார், அவங்களுக்கு ரத்தம் காயங்கள் எல்லாமே வரும், அடித்து வீட்டை விட்டு வெளிலையும் துரத்தி விட்ருவார். அவங்களுக்கு 2 குழந்தைங்களுமே இருக்குது. வெளில துரத்தி விட்டுட்டதுக்கப்புறமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழித்து அவரே ஃபோன் பண்ணி சாரி சொல்லுவார். நீ என்னை வந்து இப்படி ட்ரிகர் ஆக்குனனால நான் கோவப்பட்டுட்டேன், நீ அப்படி இதை பேசிடக்கூடாது, நீ அப்படி பேசாமல் இருந்ததுன்னா இந்த சண்டை வந்திருக்காது, நீ இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே ப்ளேமை மட்டும்தான் எடுத்து அந்த பொண்ணு மேலே போடுவாங்களே தவிர அது ஏன் சரி ஒருவேளை அந்த பொண்ணு தப்பாகவே பண்ணியிருந்துருக்கட்டும், அதுக்கு அடித்து தான் பேசணுமா, இல்லை அவங்கள கேவலப்படுத்தி தான் பேசணுமா, அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ண தெரியாதான். எல்லாருமே வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எது தப்பு எது கரெக்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளுக்கே தெரியும் இது கரெக்டு இது தப்பு. இப்போது நீ ஒரு ஒய்ஃபை ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினால அந்த தப்பை அவள் பண்ணியிருக்கான்னு உனக்கு புரியாமலாம் இருக்காது. ஆனால் அங்கே ஈகோ வந்து நிற்கும். எனக்கு நீ வந்து மரியாதை கொடுக்கல, ஏன்னா வந்து நீ இப்படி வந்து சொல்லிட்ட, நீ அப்படி சொல்லிட்டனால எனக்கு ட்ரிகர் ஆகி நான் உன்னை அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு போய் இந்த பொண்ணுக்கிட்ட விழுந்தோன்னே இந்த பொண்ணு ஓகே நம்ம ஹஸ்பண்ட் தானே, ஏன்னா அதே ஹஸ்பண்ட் தான் அன்பாகவும் இருந்திருப்பார், அதே ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே பண்ணியிருப்பார், வெளிநாட்டுக்கு கூட்டு போயிருப்பார், ட்ரெஸ் எல்லாம் நகைகள்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து எதை யோசிக்கும், நம்ம ஒரு வேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தா அவர் நம்மளை அடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணுங்க திரும்பி போகும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த மென் வந்து இன்னும் அப்பர் ஹேண்டு, ஓகே அவள் அடித்தாலும் இவ்வளோ பிரச்சனையானாலும் திருப்பி அவள் நம்மக்கிட்ட தான் வருவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களே ஒரு பழக்கத்துக்கு உள்ளாராங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் ஒரு சண்டை, உங்களை வந்து ஒருத்தர் தெரியாமல் இடிச்சிட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இறங்கி வந்துட்டு உடனே அந்த டைம் நீங்கள் பயந்துருவீங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது நீங்கள் பயந்துடுறீங்க. பயத்தில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வார்த்தைகள் வரும், கோவத்தில் வரும். கோவத்தில் வார்த்தைகளோடு நிற்பாட்டிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, அந்த சிச்சுவேஷனை உங்களால் அழகாக கையாள முடியுது. ஓகே அவரும் ஆமாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க சாரின்னா அந்த இடத்துல அக்செப்டன்ஸ் இருக்குது. ஆனால் இதே
அந்த மென்னால் அந்த மென்னும் விமனும் அவங்களால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் நீ வந்து என் காரை இடிக்கலாம், நீ எப்படி இதை நடக்கலான்னு இறங்கி போய் அவங்கள ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகிடுது, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன்னோட கோவத்தை நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உன்னோட ஆங்கரை நீ எப்படி வைலன்ஸாக வெளியில் காமிக்கிற. அப்போ உன்னோட ஹேபிட்டே அது ஆகிடுது. அப்போ உனக்கு கோவம் வந்தால் நீ யார் மேலே வேணாலும் கை வைப்ப. அப்போ நீ யார் மேலே வேணாலும் கை வைப்பனா வீட்டில் ஒய்ஃப் மேலேயும் நீ கை வைக்கிற. அப்போ இது எங்கேருந்து ஸ்டாப் பண்ணணும்? இப்போது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அடிக்கக்கூடாது அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? தட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த எஜுகேஷன் லெவல். நீ இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை, தப்பாக சொல்கிறதுக்கு உனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஒரு தவறை தட்டி கேட்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதுக்காக வைலன்ஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஸோ அந்த பழக்கம் அவங்களுக்கு இப்போ இந்த ரோட்டில் போடுற சண்டை தான் நாளைக்கு வீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நடக்கும். ஏன்னா அது அவங்க ஒய்ஃப். நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் தான் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் தான் வீடு கொடுத்துருக்கேன், நான் தான் லக்ஸுரி லைஃப் கொடுத்துருக்கேன், எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதனால் அவளை அடிக்கவும் உரிமை இருக்குது, திட்டம் உரிமை இருக்குது, அவளை என் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முதல்ல எல்லா மென்னும் இது தவறுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெண்ணை செய்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்றா தெரிஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிக்கணும். இன்னொருத்தர் அடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு செய்யக்கூடாது. இல்லை நான் இதை தான் செய்வேன் அப்படின்னா they have to be punished. அந்த பனிஷ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது வந்தால் தான். அப்படி என்ன ஆகிடும்னா அந்த ஸ்டெப் அந்த விமன் எடுத்துட்டாங்கன்னா அந்த லைஃப்குள்ளே திருப்பி வாழ முடியாது. இப்போ நீ போய் ஒரு ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா, நீ கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த பொண்ணால் அந்த அவரோட போய் வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரேக் ஆகுது, செப்பரேஷன் ஆகுது, குழந்தைங்க லைஃப் பாதிக்குது. குழந்தைங்க இப்போ வந்து அந்த பொண்ணும் நல்லா சம்பாதிக்கிறா, அந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்க்க முடிஞ்சாலும் அப்பா இல்லைன்ற ஒரு குறை ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு வருது. இல்லை அம்மா கூட குழந்தை வந்து அப்பா கூட தான் இருக்கா, அம்மா கூட இல்லைன்னா அம்மாவோட அன்பு அந்த குழந்தை மிஸ் பண்ணுது. அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக வளருமான்னு கேட்டால் வளர முடியாது. ஏன்னா சூழ்நிலைகளை நம்ம கொடுக்கல. அப்போது இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இல்லை, இது ஒரு சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனை. அதனால் எங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அட்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது பெரிய பிரச்சனைகள் ஆகி குழந்தைங்க ஃபேமிலி பிரிகிற அளவு ப்ராப்ளம் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இனிஷியலாக வந்து அந்த ஃப்ளாஸை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு. சில கப்பிள்ஸ்குள்ளே வந்து எப்படி இருப்பாங்கன்னா பேசுவாங்க, உட்காந்து பேசி ஃப்ளாஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதை சொல்லி புரிய வச்சு ஓகே நான் கேட்குறேன், நீ கேளு, இதுதான் உன் மேலே உள்ள ஃப்ளாஸ்ன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் இது வந்து வைலன்ஸ் வர போகாது, ஓகே அப்படின்னு ஸ்டாப் ஆகிடும். சில பேர் வந்து இப்போ ஃபீமேல் டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை மேல் டாமினண்ட்டாக இருக்கலாம். அந்த ஸ்டேஜில் நான் ஏன் புரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு உன் ஃப்ளாஸை நான் புரிஞ்சுட்டு நான் ஏன் வாழணும், அதை மாற்றிக்கோ அப்படின்னு ஒரு டைமில் சொல்லும்போது அது எப்படி நெக்ஸ்ட் டைம் அந்த வைலன்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அங்கே புரிஞ்சுக்காமல் பேசுகிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க 2 பேரும் உட்காந்து பேசினா வந்துட்டு புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறவங்களாலையும் மாற முடியாதுங்க. அது வந்து முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராரு, ஒய்ஃப் வந்து சமைக்கலை, சீரியல் பார்த்துட்ருக்காங்க, இல்லை அவங்க ஏதோ ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, அவங்க பிஸியாக அவங்களுக்கு பிடிச்ச வேலையில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அந்த ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குற டைமில் அங்கே ஃபுட்டு ரெடி ஆகலை. அப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவர் தான். அப்போ இந்த ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, ஓகேங்க நான் பண்ண மாட்டேன், நான் இந்த டைமில் இது உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா அவங்களுக்கும் சண்டை போடணும்னு விருப்பம் இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கணும்னு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க ஒரு பழக்கத்தில் இருக்காங்க, அந்த பழக்கத்துலேருந்து வெளில வர்றதுக்கு டைம் ஆகும். அப்போது அவங்க புரிஞ்சிக்கிறேன், நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் கூட ஹஸ்பண்ட் வந்து அதுக்கான டைம் கொடுக்கணும். இதே ஒய்ஃபுமே அதே தான். இப்போ வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் இல்லை நான் மாற்றிக்கிறேன், நான் இதை பண்ண மாட்டேன், உனக்கு பிடிக்கல, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே அவர் உடனே மாற மாட்டார், மாற முடியாது. ஆனால் அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். பட் இந்த டைம் ஃப்ரேம் 2 பேரும் கொடுக்கலாம், ஆனால் வைலன்ஸில் நடக்கக்கூடாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கணும். உடனே நான் கோவப்பட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாறுவேன் அப்படிலாம் யாரும் மாற மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், டைம் வில் டேக். அவருக்கே புரியும், ஓகே இது அவளுக்கு பிடிக்காது, இது பண்ணால் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஏற்றணும். இட் வில் டேக் மோர் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டைம் கொடுத்தீங்கனாலே ரிலேஷன்ஷிப் நல்லா கொண்டு போகலாம். அடுத்து நீங்கள் சொன்னீங்க டாமினன்ட் கப்பல். இப்போ எதர் சைட் ஆஃப் த பர்சன் டாமினண்ட்டாக என்ன பண்ண முடியும்? டாமினண்ட்டாக அவங்க இருக்காங்கன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த விஷயத்தில் தான் அவங்க டாமினண்ட்லாம் இல்லை, அவங்க ஆரம்பத்தில் இருந்தே ஏதோ ஒரு வகையில் அவங்க டாமினண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் அந்த டாமினண்ட்டை பிடிச்சி தான் ஃபஸ்ட்டு கல்யாணமே பண்ணியிருந்திருப்பீங்க.
ஓகேவா? ஆனால் நாளாக நாளாக உங்களுக்கு அது வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல, உங்களுக்கு வந்து அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகுது, எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுவும் உண்மைதான். அதுவுமே தப்பில்லை. நீங்கள் கேட்குறதுமே தப்பில்லை. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி டாமினண்ட்டாக இருக்கிறது உன்னோட பிஹேவியர் அதுதான், நான் ஒத்துக்கிறேன். நீ எல்லா இடத்துலையும் டாமினண்ட்டாக இரு, தப்பில்லை. ஆனால் எனக்கான ரெஸ்பெக்ட், பிகாஸ் மென்னுக்கு தேவை ரெஸ்பெக்ட். அது எல்லா விமனும் கட்டாயமாக கொடுத்துதான் ஆகணும். இல்லைனா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. உங்களால் ஒரு மென்னுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது, என்னால் அன்பு கொடுக்க முடியாதுன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. விமென்ஸ்க்கு ரெஸ்பெக்ட், விமென்க்கு வந்து அன்பு கன்ஃபார்மாக டெஃபினட்டாக விமென்க்கும் ரெஸ்பெக்ட் வேணும். பட் ட்ரிகரிங் ஃபேக்டர் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா, மென்னுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ணும் போது அங்கே ட்ரிகரிங் ஃபேக்டர் ஜாஸ்தி ஆகும். ஆனால் விமனோட ட்ரிகரிங் ஃபேக்டர் அதெல்லாம் கிடையாது. விமனுக்கு என்னென்னா, நான் நினச்சதை பண்ணணும், எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், எனக்கு வந்து நான் நினைக்கிறத செய்கிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ரீடம் வேணும் தான் அந்த விமனோட தாட்டே தவிர மென்னை கண்ட்ரோல் எடுக்கணும். வெரி ஃபியூ ரேர் கேசஸ் எங்கேயாவது இருக்கலாம். பட் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்குள்ளே அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்காது. ஸோ அதனால் இதை நீங்கள் ஈஸியாக அட்ரெஸ் பண்ணலாம். நீ வந்து டாமினண்ட்டாக உங்களோட நேச்சராகவே அப்படி தான் இருக்குது, பட் பரவாயில்ல, நீ மற்றவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணாது, எனக்கு அவமானமாக இருக்குது, என்னை வந்து தப்பாக பார்ப்பாங்க, நீ அந்த மாதிரி வெள்ளத்தில் எப்படி ட்ரீட் பண்ண, எனக்கு மரியாதை இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றது அந்த மென்னை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த பொண்ணும் அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்கூடாது. ஓகேவா? ஏன்னா கல்யாணம் அப்படின்றது 2 பேருமே அன்பால் 2 பேருமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக, நீங்கள் இப்போது நீ எனக்காக மாறு, நான் உனக்காக மாறு, அந்த சினாரியோலாம் கடந்து வந்துட்டோங்க. அதெல்லாம் என் அம்மா அப்பா காலத்தில் வந்து எங்கள் அப்பா மட்டும் தான் ஒர்க் பண்ணுவார், அவர் மட்டும் தான் சம்பாதிப்பார், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. இப்போ அப்பா வந்து அம்மாவை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அன்பாகவும் இருப்பாங்க, கோவமும் படுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரோல் நேச்சர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனால் அதை வந்து எங்கள் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற ஒரு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவர் தான் குடும்பத்தை நடத்தணும், அவர் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், பசங்களை அவர் தான் பார்த்துக்கணும். தே ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் மென். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, 2 பேருமே இண்டிபெண்ட். ஸோ 2 பேருக்கான ரெஸ்பெக்டும் 2 பேரும் கொடுத்து தான் ஆகணும். பட் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, யாரையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அவங்க அப்படி தானா அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள், அவங்க அப்படிதான்றதை அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லையா அவங்க அக்செப்ட் அவங்களால பண்ண முடியலன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தை வாழ்க்கையும் கெடுத்து அப்புறம் அந்த குழந்தை திருப்பி அதுவும் அதே தான் ரிப்பீட், அதே தான், அதுவும் வளர்ந்து அதே தான் செய்ய போகுது, ஒன்றும் மாறப்போகுது. இப்போ சொசைட்டியில் வந்து அப்போ அந்த ஃபேமிலி பாண்டிங்க்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு கப்பல் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா they should have ப்ராப்பர் எஜுகேஷன். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு இல்லை நான் புரிஞ்சுப்பேன் நாளாக புரிஞ்சுப்பீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் 40-50 வயசு வரும்போது தான் கல்யாணம்னா என்னன்னே புரிஞ்சுக்க முடியும். அப்போ போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்போ போய் நீங்கள் வாழ முடியுமா? பிகாஸ் லைஃப் வந்து ஒன்று கற்றுக்க இல் டேக் லாங் டைம். ஸோ அதனால் பேசிக் கைட்லைன்ஸு, யாரையும் அப்யூஸ் பண்ணாதீங்க, யாரையும் தரக்குறைவாக பேசாதீங்க. உங்களோட ஒய்ஃபை தரக்குறைவாக பேசுறது உங்களுக்கு தான் அசிங்கம். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது அவமானம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யூ ஹவ் டு வேல்யூ வேர். அவள் வந்து உங்களுடையவ. அப்போ உங்களோட பொருளை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும்? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஐஃபோன் மொபைல் வச்சுருக்கீங்க, அது உங்களோட இது தான். டெய்லி தூக்கி செவத்தில் போட்டு அடித்தா அந்த ஃபோன் வேலை செய்யுமா? டெய்லியும் அதை தூக்கி 4 தடவை போட்டு கடாசுன்னா அது வேலை செய்யுமா? அது என்ன பண்ணும்? டோட்டலாக டவுன் ஆகிடும். அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, லைட்டாக விழுந்ததா கூட ஓகே, அதை லைட்டாக ஸ்க்ராட்ச் கார்டு போட்டுக்கலாம், அதுக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வைலன்ஸை மொத்தமாக நீங்கள் உங்களோட பொருள் மேலே காமிச்சிங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதை நீங்கள் புரிதல் உங்களுக்கு வந்துட்டாலே லைஃப் அழகாக வாழலாங்க. லைஃப் ஒரு தடவை எல்லாருக்கும் வாழ்கிறது, சந்தோஷமாக ஹாப்பியாக 2 பேரும் வாழுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வைலன்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து லைக் ஒரு கப்பலாக ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு. அது மட்டும் இருந்தால் கப்பிள்ஸ் வைலன்ஸில் இறங்காமல் இருப்பாங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. அது மட்டும் இருந்தால் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் அந்த உலகம் எங்கேயோ வேறு லெவலில் ஆயிருக்கும். எல்லாருமே சொல்கிறத கேட்டிருந்தோம்னா நம்மளாம் இப்படிலாம் இருக்கவே மாட்டோம். வி வில் லிவ் இன் ஹெவனில் வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும், சரிங்களா? ஆனால் அப்படி எல்லாருமே கேட்டுற மாட்டாங்க. பட் த பர்சன்டேஜ் ஆஃப் அந்த வைலன்ஸை கட்டாயமாக கம்மி பண்ண முடியும். இப்போ ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அது வந்து எசென்ஷியலாக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஓகே இதுதான் நான் பண்ணணும். அண்ட் பீரியாடிக்கல் கவுன்சிலிங்கு, கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படியே பியூட்டிஃபுல்லாக கடைசி வரைக்கும் போகுமானா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்பப்போ அதை வந்து
திருப்பியும் அதை ரீவைண்ட் பண்ணி நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணோம், வாட் இஸ் த பர்பஸ், நம்ம எப்படி ஆரம்பத்தில் லவ் பண்ணோம், ஆரம்பத்தில் நம்ம எப்படி விரும்பணும், அதை நீங்கள் திருப்பி உங்கள் நினைவுக்கு முதல்ல கொண்டு வரணும். அதை திருப்பி யாருமே மெமரிஸ் எல்லாம் நம்ம ஃபோட்டோஸாக வச்சுருக்கோமே தவிர யாருமே திருப்பி அதை செரிஷே பண்ணுறதில்ல. அதை செரிஷ் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் கொடுக்குற இன்புட்ஸை நம்ம வாங்கி, ஓகே என்னோட கடமை இதுதான், நான் ஒரு ஹஸ்பண்டாக என் ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்கணும், அவளை அன்பாக வச்சுக்கணும், அவளுக்கான மரியாதை கொடுக்கணும், குடும்பத்தில் அவளை விட்டு கொடுக்கக்கூடாது, அவள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக வந்து பேசணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்க, நானும் பர்ஃபெக்ட் இல்லை, யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. தவறு எல்லாருமே செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஒரு தவறு நடந்திருக்கலாம், ஆனால் அந்த தவறை வந்து தைரியமாக போய் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட போய் ஒரு பொண்ணால் சொல்ல முடியுதுன்னா அதை விட பெஸ்ட் பேர் எதுவுமே இருக்காது. சரிங்களா? இல்லை ஒரு ஹஸ்பண்டால் தப்பு செஞ்சதை கூட போய் ஒய்ஃப் கிட்ட போய் தைரியமாக சொல்ல முடியும் அப்படின்னா அதை விட பெஸ்ட் பேர் எதுவுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு அந்த டாலரன்ஸ் இல்லை. நீ எப்படி அதை செய்வ, நீ எப்படி இந்த தப்பு செய்வ, அப்போது உனக்கு என்ன பிடிக்காதனால தான் நீ அந்த தப்பு செய்கிறன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொசசிவ் மைண்ட் செட் வந்துடுது, நம்மளோட இயல்பு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அந்த புரிதல், அந்த கவுன்சிலிங்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு செக்டாரும் அங்கே கவர் பண்ணிவிட்டு, ஓகே நான் இப்படி தான் என் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணணும், ஒய்ஃப் நான் இப்படி தான் என் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கல்யாணம் பண்ணுங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் இந்த எக்ஸ்பெக்டேஷனே உங்கள் அம்மா அப்பா கிட்டே எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சிட்டு தான் உங்களுக்கு. சொல்லுங்கள், இப்போ வந்து நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்குறாங்க, அவங்க எவ்வளோ அதுக்கு சிரமம் எடுத்திருக்காங்க. ஒரு குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது மினிமம் ஒரு 20-25 இயர்ஸ். அவ்வளோ அந்த குழந்தைய வந்து அவங்க பார்த்து வளர்க்குறாங்க. ஆனாலும் அவங்களால 100% பர்ஃபெக்டாக அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? கொடுக்கவே முடியாது. அவங்களால அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும். எனக்குலாம் எங்கள் அப்பா எல்லாமே பண்ணால் கூட, எங்கள் அப்பா எனக்கு அந்த ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, அவருக்கு என் மேலே அக்கறையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒன்று கிடைக்கலனாலே நம்மளோட மைண்ட் செட் அது வர்றது நார்மல். இது வந்து உன்னோட சொந்த அம்மா அப்பாவையே உன்னால் 100% உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. அப்போ வெளியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு எப்படி 100% பர்ஃபெக்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி 100%ஆக அவளை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சு அப்படியே இந்த லைஃப்பை யாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் யாரும் இருக்க மாட்டாங்கங்க. லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக லீட் பண்ணோன்னா அந்த கண்ட்ரோலு, ஃபியரு, அப்படியே பயத்திலே என்னை பார்த்தா நடுங்கணும், என்னை பார்த்தா அது எதுக்குங்க? தேவையே இல்லைங்க. அப்படி ஒரு ஆளே தேவையில்லை நம்மளுக்கு. அதுக்கு நம்ம நிம்மதியாக தனியாகவே இருந்துடலாம். ஸோ நீங்கள் உங்கள் அன்பை காமிங்க. ஐயோ நான் போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் இதை சொன்னால் அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாரு, அவருக்கு தெரியும் இந்த தப்பை, ஆமாம் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், நான் அவர்கிட்ட சொன்னால் கூட என்னை கோச்சிக்க மாட்டார், என்னை கோவப்படுத்த என்னை அடிக்க மாட்டார், என்கிட்ட ஓகே இதை பண்ணியா, ஓகே நம்ம இதை சரி பண்ணலாம் இரு. அப்போ நீ ஒரு 2 தடவை தப்பு செய்யும்போது நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், 3ஆவது தடவை அவர் தப்பு செய்வாளாம் சொல்லுங்கள்? ஒரு 2 தடவை நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, அவர் உங்களை கரெக்ட் பண்ணுறாரு, உங்களுக்காக நிற்கிறாரு, உங்கள் கூட வந்து நிற்கிறாரு, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு அவர் உங்களுக்கு டோட்டலாக கோஆப்ரேட் பண்ணுறாரு. 3ஆவது தடவை உங்களுக்கு அந்த தப்பு செய்ய தோணுமா? யாருக்குமே தோணாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் எடுத்து தெர் ஆர் மெனி வேஸ். ஒரு லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக வாழ்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறேன், என்னால் 25 வயசில் என்னால் அதை பண்ணியிருக்க முடியும் தானே எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நாலேஜே எனக்கு கிடையாது, அந்த எஜுகேஷனே கிடையாது. என்னால் அப்போ இதெல்லாம் இப்படிலாம் வாழ முடியும்னு எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. நான் வந்து அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தாங்க, என் சிஸ்டர்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்கள பார்த்து நான் வாழ்ந்துக்கிட்டேனே தவிர எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி ஹஸ்பண்டை ஹேண்டில் பண்ணணும், நீ அன்பால் இப்படி மாற்ற முடியுன்றதுக்கு எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நான் அழகாக வாழ்ந்திருப்பேன், இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன், இன்னும் என் லைஃப்பை நான் வேறு லெவல் கொண்டு போயிருப்பேன். இதே தான் எல்லா பொண்ணுக்குமே. இப்போ எனக்கு எப்படி நான் அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்ததோ இதே மாதிரி தான் எல்லா பெண்களுமே. அவங்களுக்கு அது புரியாது, அது என்ன நடந்ததுன்னே புரியாது. புரியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், குழந்தைங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க, 1008 பிரச்சனைகள் வந்திருக்கும், மாமனார் மாமியார் வந்து அவங்கள சேர்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அதுக்குள்ளே நடந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல பொறுமையாக, நிதானமாக, அன்பாக ஒரு விஷயத்தை அட்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம். மேம் இப்போ வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து சில்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம், இப்போ சீனியர் சிட்டிசன் பார்ப்போம். லைக் இப்போது சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க வந்து பசங்களை வந்து ஓகே என் பேரண்ட்ஸ் வந்து என் கூட இருந்தால் எனக்கு வந்து என்னோட பர்சனல் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது, என்னால் பர்சனலாக இருக்க முடியல, என் ஒய்ஃபோடு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வயலன்ஸில் இறங்கிடுறாங்க, வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ ஏன் அது நடக்குது? பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை அப்படி பண்ணது கிடையாது.
நம்ம பிள்ளைங்க, நம்ம சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு நம்ம அன்பா தான் இது பண்ணணும் அப்படின்னு, அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டயோ சரி, அவங்க குழந்தைங்க கிட்டயோ சரி, ஒரு வயலன்ஸே காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வயலன்ஸே பார்க்காத பசங்க வந்து, எப்படி அவங்களோட சொந்த அம்மா, அப்பாவ ஒரு வயலன்ஸால தொரத்தி விடுற மென்டாலிட்டி சடனா எப்படி வருது? இல்ல அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் எப்படி பெண்கள், குழந்தைகள் இந்த மாரி முதியோர்களுக்கும் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நெறைய நடக்குது இப்போலாம். அண்ட் நான் நெறைய பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. நெறைய யாரெல்லாம் எந்த அம்மா அப்பாலாம் பையனை பெத்தாங்களோ அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? அட்லீஸ்ட்டு விமன் ஆச்சு அவங்களால உண்மையாவே அம்மா அப்பா பார்த்துக்க முடியாது. இப்போ வந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துடுறாங்க. அந்த பொண்ணால அம்மா அப்பா கூட வச்சு பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்க முடியாது. ஓகேங்களா? ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா அப்பா மேல, ஐயோ! என் அம்மா என்ன பண்றாங்க? எங்க அப்பா என்ன பண்றாங்க? சாப்பிட்டாங்களா? தூங்குனாங்களா? அவங்களுக்கு ஐயோ! நான் போய் பார்க்கணுமே! அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நெறைய இருக்கும். ஆனா இதே ஒரு ஆண் மகன் எப்படி அந்த பெண்ண வளர்த்தாங்களோ, அதே மாரி தான் அந்த பையனையும் வளர்த்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே, ஐயோ! என் பையன், என் பையன்னு அந்த அம்மா அந்த பையன் மேல அவ்ளோ அன்பு செலுத்தியிருப்பாங்க. அந்த பையன் பண்ற எல்லா சேட்டையுமே தாங்கியிருப்பாங்க. அந்த பையனுக்காக நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களுக்காக நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இத எதுவுமே வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த அம்மா, அப்பா வந்து பர்டனா பார்க்குறாங்க. நம்மளோட கடமை, நம்ம அம்மா, அப்பாவ நம்ப தான் பார்த்துக்கணும். இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதெல்லாம் போயி, ம்ஹ்ம். இப்ப வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சுமையா பார்க்குறாங்க. ஆனா, இதே அம்மா அந்த குழந்தைய சுமையா பார்த்துருந்தா, அந்த பையன் வளர்ந்திருக்கவே முடியாது. அந்த குழந்தை வளர்ந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு அது ஒரு சொசைட்டில ஒரு ஆம்பளையா நிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணமே அந்த அம்மா, அப்பா மட்டும் தான். ஆனா, அது எல்லாத்தையுமே அந்த ப பசங்க மறந்துட்டு, அவங்கள வந்து எந்த லெவல் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு குடுக்காம இருக்கிறது, அவங்கள கண்டுக்காம விடுறது, அவங்கள கொண்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போடுறது, இல்ல எங்கேயோ தூக்கி கடாசிட்டு வந்துறது. உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ. எங்க போவாங்க அவங்க? அவங்க யாருக்காக இந்த வாழ்க்கைய முதல்ல வாழ்ந்தாங்க? அந்த அந்த அம்மா, அப்பா வந்து அந்த குழந்தைக்காக தான் இவ்ளோ வாழ்க்கையும் அவங்க வந்து என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இவ்ளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஆனா, பசங்க அத எதுவுமே புரிஞ்சுக்காம, அந்த வயதானவங்கள கொண்டு போய் கொடும டு அன் எக்ஸ்டென்ட் எப்படின்னா, அம்மா அப்பாவ அடிச்சு கொடுமை பண்ற பசங்கள்லாம் நெறைய இருக்காங்க. அடிச்சு அவங்கள போட்டு ரூம்ல லாக் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு குடுக்காம இருக்கிறது. என்னங்க நீங்கலாம் மனுஷங்களா? மிருகமா? எப்படி ஒரு அம்மா அப்பா உங்களால அடிக்க முடியுது? எப்படி உங்களுக்கு வந்துட்டு அவங்கள இவ்ளோ தூரம் காயப்படுத்தி நீங்க என்ன அதுல எண்ட் ஆஃப் தி டே என்ன நீங்க வந்து அதுல சாட்டிஸ்ஃபை ஆக போறீங்க? என்ன ம். நீங்க சாதிச்சிட போறீங்க? ஒண்ணுமே இல்ல. அவங்க அழுகுற ஒரு ஒரு அழுகையும் உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அத முதல்ல எல்லா பசங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்மா, அப்பா நம்பளுக்காக தான் நம்ம இவ்ளோ தூரம் படிக்க வச்சு, நம்மள ஆளாக்கி, நம்மள வந்து கல்யாணம் பண்ணி குடுத்து, நம்ம நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் நெனைக்கிற அம்மா, அப்பாங்கள நீங்க தயவு செஞ்சு அழ வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன்னா, அவங்க வேணா அவங்க இயலாமை வேணா இருக்கலாம். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ம். நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அவங்க ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிலாம் இல்ல. சட்டங்கள் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஃபேவரா ஒண்ணும் இல்ல. ஒரு கால் பண்ணி என் பையன் இந்த மாரி பண்றான்னு சொன்னாலே போதும். நம்மளுக்கான சட்டங்கள் அவ்ளோ இருக்கு அவங்களுக்கு பாதுகாவல் குடுக்கறதுக்கு. ஆனா, அம்மா, அப்பா நெறைய பேர் அத செய்ய சொல்ல மாட்டாங்க. மாட்டாங்க. எப்படி என் பையன் மேல போய் நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறது? எப்படி என் பிள்ளைங்க மேல நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறதுன்னு, அவங்க இந்த கொடுமைங்க எல்லாத்தையுமே தாங்கி அழுதுகிட்டு, இன்னைக்கு நெறைய அம்மா, அப்பாங்க இன்னும் உள்ளுக்குள்ள இருக்காங்க. வெளில வர முடியாம. அதனால தயவு செஞ்சு அவங்களோட வேதனைகள வாங்கிக்காதீங்க. எல்லா பிள்ளைங்களும் அவங்க அம்மா, அப்பாவ அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, எப்படி நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, உங்களுக்கான சேஃப்டி எல்லாம் அவங்க எப்படி குடுத்தாங்களோ, அதே மாரி எல்லா பசங்களும் அவங்க அம்மா, அப்பாவ புரொடெக்ட் பண்ணணும். ம். புரொடெக்ட் பண்ணல அப்படின்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் லாஸ். சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் இருக்கு. ஈவன் டொமஸ்டிக் வயலன்ஸும் ஃபைல் பண்ணலாம். ம். ஸோ இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட் அந்த விஷயத்துல நெறையவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. ம். பட் ஸ்ட்ரிக்ட்டா லாஸ் எல்லாமே இருந்தாலும், ஹார்ட் வேணும். நல்ல ஒரு நம்ம அம்மா, அப்பாவ நான் தான் பார்த்துக்கணும். உங்கள விட்டுறக்கூடாது. ஒய்ஃப் சொன்னா, ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. இல்ல உங்களால ஒரு ஹேப்பியா லீட் பண்ண முடியல. அவங்க ஒரு இடையூறா இருக்காங்க. ம். அப்படின்னு நெனச்சு, தயவு செஞ்சு அம்மா, அப்பாவ வேதனைப்படுத்தாதீங்க. ம். அந்த திடீர் பர்டன் அப்படிங்கிறது எதனால அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது? திடீர் பர்டன்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு ம். நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். எப்படி இருக்கும்? வீடு வாடகை கட்டணும், காரு, வீடு, பசங்கள படிக்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பென்ஸே ஜாஸ்தியாயிடுது. ம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ்ல அவங்களால அம்மா, அப்பா வயசானா என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். அவங்களுக்கு மெடிக்கல் வந்து மெடிக்கல் அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ். எசென்ஷியல்ஸ் இவங்க பார்க்கணும்.
ஆனால் இவங்க அது பண்ணும்போது அவங்களுக்கு பேர்டன் ஆகிடுது. அம்மா அப்பா அவங்க வந்து ஒரு பென்ஷன் அதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் சென்டர்ட், யாரையுமே நம்பிலாம் அவங்கள தானே பார்த்துப்பாங்க. ஆனால் பிள்ளைங்கள நம்பி இருக்கும்போது பிள்ளைங்களால அதுக்கான பணத்தை தனியாக ஒதுக்கி அந்த அம்மா அப்பாவை நம்ம தான் பார்த்துக்கணும், அவங்க வயசாயிடுச்சு, ஒரு வேலைக்காரங்களை வச்சு பார்த்துக்கணும், இல்லை ஒரு சாப்பிட்டியான்னு கேட்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா பசங்களுக்குமே கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கான எஜுகேஷன் நம்ம கொடுத்தாகணும், இல்லைன்னா தே வில் பி பனிஷ்டு. ஓகே மேம், இன்றைக்கி எங்கள் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டது தேங்க்யூ மேம். நன்றி.